Taste the Daily. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நல அமைப்பின் சிறப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது. மண்டல தலைவர் எம் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஓய்வு பெற்றோர் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் போக்குவரத்தில் ஓய்வு பெற்றவருக்கும் மருத்துவப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 22 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக மாநில துணை பொதுச் செயலாளர் கோவை பி. செல்வராஜ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தொழிலாளருக்கு பாதுகாப்பான அரசு என கூறிக்கொள்ளும் திராவிட மாடல் அரசு தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது என தெரிவித்தார். தொழிலாளிகள் ஏற்கனவே பெற்று வந்த அந்த உரிமைகளை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு, திராவிட மாடல் அரசு, தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பான அரசு என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருப்பது திராவிட மாடல் அரசு அல்ல. இதை வஞ்சிக்கின்ற நடவடிக்கையாகத்தான் இந்த அரசினுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில தான் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கிற ஓய்வு பெற்ற தொழிலாளிகளை திரட்டி எங்களுடைய உரிமையை பெறுவதற்கான போராட்டங்களை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் சென்ற அரசு பேருந்து சூரக்காடு அருகே உப்பனாற்று வடிகால் வாய்க்காலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் சுரேஷ், நடத்துனர் சிங்கராயர் உள்ளிட்ட 8 பேர் காயமடைந்தனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் ஓட்டை உடைசலாக இயக்குவதாலும் போக்குவரத்து பணியாளர்களுக்கு போதிய ஓய்வு வழங்கப்படாததாலுமே இத்தகைய விபத்துக்கள் தொடர்கதையாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் பயணிகள் நிழற்குடையால் பயணிகள் பீதியடைந்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அந்த பேருந்து நிறுத்தத்தை பயணிகள் பலர் பயன்படுத்தும் நிலையில் மக்கள் எக்கேடு கெட்டால் என்ன என அதனை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்கவில்லை. இதனால் அந்த பேருந்து நிழற்குடையின் பல்வேறு இடங்களில் விரிசல் ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் சேதமடைந்து எப்பொழுது வேண்டுமென்றாலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. எனவே அந்த பேருந்து நிழற்குடையை புனரமைக்க வேண்டும் அல்லது புதிய நிழற்குடை அமைக்க வேண்டும் என விடியா அரசை பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் மதிய உணவிற்கு குழந்தைகள் வீட்டிற்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மன்னவனூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி நேற்று திறக்கப்பட்ட நிலையில் குடிநீர் இல்லாததால் மதிய உணவு சமைக்க முடியாமல் குழந்தைகள் வீட்டில் உணவறிந்து சென்றுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அரசு பள்ளியில் கல்வி பயிலும் ஏழை குழந்தைகள் மதிய உணவை அருந்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் கூட்டுறவு சங்கத்தில் கையாடல் செய்யப்பட்ட தங்க நகைகளை மீட்டு தருமாறு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலசப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளரான கிருஷ்ணமூர்த்தி, சங்க உறுப்பினர்கள் அடமானம் வைத்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கையாடல் செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகளிடம் விவசாயிகள் பலமுறை புகார் கொடுத்தனர். ஆனால் தங்க நகைகள் மீட்கப்படாததால் அதிருப்தியடைந்த விவசாயிகள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் மோசடி அலுவலர்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். தொடக்க கூட்டுறவு கடன் சங்கத்தில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பணியாற்றிய போது 2024 மார்ச் மாசத்துல 100க்கும் மேற்பட்ட நபரிடத்துல நகை விவசாயிடம் நகையை கொள்ளையடித்து பல இடத்துல அவர் சொத்து வாங்கிட்டு தான் தகவல். ஆனால் அவர் தலைமறைவாயிட்டு மார்ச் மாதம் நடந்த பேச்சுவார்த்தையில் டிஆர் ஜேஆர் எல்லாமே கலசப்பாக்கத்தில் பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது அவர் சொன்னார், ஒரு 40 நாளில் உங்களுடைய நகையை நாங்கள் மீட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு பேசி ஒரு கையொப்பம் மீட்டு கொடுத்தோம். 3 மாத காலம் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் நகை கிடைக்கவில்லை. திருவண்ணாமலையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயிகள் பணத்தை வசூல் செய்து அதிகாரி டேபிள் முன் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கம் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் அதிகாரிகள் முறையாக கலந்து கொள்ளாததால் விவசாயிகள் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் கூட்டம் தொடங்கிய போது விவசாய கூட்டத்திற்கு 2000 ரூபாய் செலவாவதாக அதிகாரி கூறிய நிலையில் விவசாயிகளிடம் பணத்தை வசூலித்து டேபிள் மீது வைத்ததால் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர்.
நெல்லை மாவட்டம் காரையார் அணையிலிருந்து முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறக்கப்பட்டதால் தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 20 பேர் ஆற்றில் சிக்கினர். கார்பருவ சாகுபடிக்காக விடியாதிமுக அரசு சபாநாயகர் முன்னறிவிப்பின்றி அணையிலிருந்து நீரை திறந்ததால் தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சுமார் 20 பேர் தண்ணீரில் சிக்கினர். இந்த நிலையில் தண்ணீர் திறப்பால் இச்சம்பவம் நடக்கவில்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த போதும் தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் திறக்கப்பட்டதால் சிக்கியவர்களை மீட்டதாக பேசிய ஆடியோ மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. விடியா ஸ்டாலின் அரசு அதிமுக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவி வழங்குவதாக கூறி பெண்களை அவதியடையச் செய்த நிகழ்வு அரங்கேறியது. புதிய பேருந்து நிலையம் அருகில் தீயசக்தி திமுக சார்பில் நடைபெற்ற கருணாநிதி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு புடவை வழங்க டோக்கன்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு முறையாக புடவை வழங்கப்படவில்லை. இதனால் அங்கிருந்த பெண்களுக்குள் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் நெருக்கி தள்ளினர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் விளம்பரம் தேடுவதற்காகவே விழா நடத்தும் திமுகவால் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுவது வழக்கமாகிவிட்டதாக குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பேரூராட்சியில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அன்னவாசலில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டது. இதற்கான திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் ராமசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சலவைத்துறையை அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சலவை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலாற்றின் கிளையாற்றையொட்டி அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட சலவைத்துறையை தொழிலாளர்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கிளையாற்றை அகலப்படுத்தும் பணிக்காக சலவைத்துறையை இடிக்க முயன்ற பொதுப்பணித்துறையை கண்டித்து சலவை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 200 குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதாக சலவை தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். வேலூரில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த 2 இளைஞர்கள் சிக்கினர். லத்தேரி பகுதியில் மார்த்தாண்டன் என்பவரிடம் ரித்தீஷ் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து மார்த்தாண்டன் அளித்த புகாரின் பேரில் ரித்தீஷ் பிடிபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ரித்தீஷின் நண்பர்களான நரேஷ் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் மார்த்தாண்டன் மீது வெடிகுண்டு வீசுவதற்காக நாட்டு வெடிகுண்டு தயார் செய்த நிலையில் இருவரும் பிடிபட்டனர். விடியா அரசின் காவல்துறை ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.